நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய ஆட்ஸ் பார்த்துருக்க முடியும். சில பேர் வந்து அவங்களோட அரிசியை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக போஸ்டர் டிசைன் போட்டிருப்பாங்க. சில பேர் ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் இருக்குது வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு போஸ்டர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் இப்போ நம்மளுடைய பொருட்களை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு உள்ள போஸ்டர் வந்து நான் கண்டிப்பாக உதவும். ஸோ அந்த போஸ்டர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்ம மொபைல் மூலமாகவே ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான பெஸ்ட் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் பிக்சல் லேப்னு டைப் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் சிம்பிள் வரும், ஒரு பீன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இந்த சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டோட கலர் சைஸ் எல்லாமே மாற்றிக்க முடியும். இமேஜ் சைஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்திங்கன்னா அந்த சைஸ்க்கு மாறிக்கும். உங்களுக்கு அது சைஸ் தெரில அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு மாதிரி போடணும், யூடியூப்பில் ஒரு மாதிரி டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் கலர் வந்து என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்க முடியும். நீங்கள் கிரேடியன்ட் கொடுக்கலாம். கிரேடியன்ட் அப்படின்னா 2 கலர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது, 2 வெவ்வேறு கலர் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கலர் வேணும்னாலும் சிங்கிள் கலர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலர் போட்டுக்கணும். சிலது இமேஜஸாகவே அவங்களே கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இமேஜ் வேணும்னா இந்த ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜஸ்லாம் கிடைக்கும். இது எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தர சொன்னார். அவர் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அந்த பாரம்பரிய அரிசியில் செஞ்ச நாட்டு பலகாரங்கள் அதெல்லாம். ஸோ அதுக்காக நான் டைப் பண்ணுறேன். இப்போ பாரம்பரிய அரிசியில் செய்த நாட்டு பலகாரங்கள் டைப் பண்ணிட்டேன். ஸோ மற்ற என்னென்ன கண்டென்ட் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ தீபாவளியை முன்னிட்டு எங்களிடம் ஆர்டரின் பெயரில் சுத்தமான முறையில் நாட்டு பலகாரங்கள் செய்து தரப்படும் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஸ்நாக்ஸ் அவர் வந்து செய்கிறாரோ அதெல்லாமே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நார்மலாக நீங்கள் எதுலேயுமே டைப் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி யாராவது உங்களை டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அதையுமே நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால நான் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். புதுசாக எப்படி உங்களுக்கு அதில் சேர்க்கணும் இமேஜஸ் அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அவங்களோட கம்பெனி நேம் ஆட் பண்ண போகிறோம். ஆதினி ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க கம்பெனி நேம். நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து எழுதிடுங்க, அதுக்கப்புறம் டிசைன்லாம் மாற்றிக்கலாம். ஸோ சில சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கீழே போய்ட்டு இந்த எரேஸ் கொடுத்தீங்கன்னா அதில் போய்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒயிட்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கலரும் நீங்கள் ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ண என்னென்ன கலர் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த கலர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நார்மல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறத விட ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது எல்லாமே இதில் மேக்ஸிமம் பண்ணிட முடியும். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் டிசைன் தேவைப்படுதோ நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த ஃபாண்ட் டிசைன் எல்லாமே நெட்டில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நிறைய இருக்குது. பிக்சல் லேப் தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு போட்டு ஆண்ட்ராய்டுன்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்டில் இந்த ஃபாண்ட் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து இந்த ஆப்ஷன் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபோல்டரில் வந்துட்டு அந்த ஃபாண்ட்டு சேவ் ஆகிருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். நீங்கள் சைஸ் கலர் எல்லாமே மாற்றிக்க முடியும். இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸுங்கிறத வந்து நான் ப்ரௌன் கலரில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு முன்பதிவிற்கு அழைக்கவும் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கலர்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஃபஸ்ட்லேயே நான் பண்ணுறேன். இப்போ நாட்டு பலகாரங்கள் அப்படிங்கிறத எப்படி மாற்றுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்ட் போயிட்டு ஃபாண்ட்டோட டிசைன் மட்டும் மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். இதை அந்த ஸ்டோக் கொடுத்து பிளாக் கலரில் மாற்றிக்கிட்டேன். இவ்வளோ தான், சிம்பிள் தான். ஸோ இதை மூவ் பண்ணுறதுக்கு அவனே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் ஸ்பீடாக வச்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பீடாக மூவ் ஆகும். இல்லை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துலலாம் ரொம்ப கம்மியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா கையை வச்சு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையாவே கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ இமேஜ் உங்களுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட்லேருந்து நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த தேவையான இமேஜ் வந்து டேரெக்டாக எடுத்தோன்னே ஆட் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு சேச்சுரேஷன் பிரைட்னஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஸ்டோக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்டோக் வந்து ஒயிட் கலரில் கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னல் லுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் மொபைல் எடுத்தால் கூட அது பார்க்க லுக்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் சில பேர் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மாதிரி கொண்டு வரதுக்கெலாம் இதெல்லாம் பண்ணி பின்னாடி ஷேடோ கொடுத்துக்க முடியும். சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக இப்படி தான் போஸ்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து சூப்பராக உடனே பிரிண்ட் போட்டுற முடியும். இல்லை நீங்கள் எஃபியில் வந்து ஆட் கொடுக்குறதுக்கு அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ, என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு 2 பக்கத்துலேயும் 2 0 சேர்த்துட்டிங்கன்னா அதோட குவாலிட்டி ஆஃப் ரெசல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது ரெண்டரிங்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவ்வளோதான், இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ போய்ட்டு எங்கே வேணாலும் மாற்றிக்க முடியும். ஸோ நான் இது மாதிரி அந்த போஸ்டர்ஸ் நிறையா இதில் தான் ரெடி பண்ணுவேன். அந்த ரேட் கார்டாக இருக்கட்டும், எல்லா போஸ்டருமே மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது இதில் நான் யூடியூப்க்கு தேவையான தம்ப்நெயில் கூட இதில் தான் க்ரியேட் பண்ணுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த FBலாம் இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சூப்பராக இதிலே பண்ண முடியும். இப்போ நார்மலாக இந்த மாதிரி நியூஸ் கட்டிங்ஸு, நியூஸ் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன குட்டி போஸ்டர்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து FBக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜ் வந்து கிட்டத்தட்ட 94 ஷேர் போயிருக்கு. ஸோ ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஷேர் ஆகும். இந்த யூடியூப் வீடியோவுக்கான தம்ப்நெயிலும் இதே ஆப்பில் தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக லுக்காக இருக்கும். இதில் வந்து ரெசல்யூஷனும் ஹையாக வச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால டேரெக்டாக பிரிண்ட் எடுக்கவும் இதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். என்ன சைஸ் வேணுமோ கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்டூடியோ ஆப் ஓப்பன் பண்ணி எப்போதும் போல் நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுவோமோ ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஆப் இது. நீங்கள் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணலாம், இல்லை உங்கள் ஆர்கானிக் ரைஸ் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை எதுவும் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா என்ன பொருள் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கான ஆட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாண பத்திரிக்கையோ இல்லை வந்து ஒரு நோட்டீஸோ இல்லை ஒரு போஸ்டர் டிசைனோ இல்லை ஒரு கல்யாண பேனரோ அதெல்லாம் நீங்கள் இதிலே டிசைன் பண்ணிவிட்டு அந்த மாடலில் போயிட்டு பிரிண்ட் போடுற இடத்துல காட்டினோன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக டிசைன் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கவும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் யூஸுக்கும் இதை வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு கவர் ஃபோட்டோ ரெடி பண்ணணும், இல்லை ஒரு புக் கவர் ரெடி பண்ணணும், எல்லாத்துக்குமே இதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ரெசல்யூஷன் ஹையாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்.